Hello, my dear students and parents. Welcome back to my future YouTube channel. நான் Professor Sonia Devi, a certified career consultant. உங்களோட career guidance க்கு super spot. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்குறோம். நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவா அந்த அப்ளிகேஷன் வந்து சொல்லியிருந்தேன். இன்னைக்கு முக்கியமானது அலைடு ஹெல்த் கோர்சஸ், டிப்ளமோ டிகிரி கோர்சஸ்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. மேம் லைவ் டெமோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த டெமோ மூலியமா நீங்க மிக மிக ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதே சமயத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் தெரியாம இருக்கீங்க. அதாவது ஜூலை 3 இருக்க வேண்டிய நம்மளோட அலைடு ஹெல்த் டிப்ளமோ இன் ஃபார்மசி இந்த கோர்ஸ்க்கு எல்லாமே ஜூலை 7 5 PM வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க போய் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த அலைடு ஹெல்த் கோர்ஸான டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க், அது மட்டும் இல்லாம சர்டிஃபைட் டிகிரி கோர்ஸ், இது எல்லாத்துக்குமே 21/7/2026 5 PM வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டேட்டு. ஸோ இது வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் யாராச்சும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்னும் அப்ளை பண்ணலைன்னா போய் அப்ளை பண்ணி அந்த அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் நம்பர் வாங்கி அப்ளை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது நம்ம ஒரிஜினல்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இந்த வீடியோல நம்ம தெளிவா அலைடு ஹெல்த் கோர்ஸான டிப்ளமோ கோர்சஸோட ஃபுல் டெமோ, லைவ் டெமோ நம்ம பார்க்க போறோம். என்னென்ன ஃபீல்டுல என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஒவ்வொரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கணும். இதே மாதிரிதான் எல்லா டிப்ளமோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். ஸோ இது கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட்லி டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ் சேம் இதுதான். அந்த ஃபீல்டை மட்டும் சிலது தான் மாறுமோ வழிய ஃபுல்லா கம்ப்ளீட்டா மாறாது. ஸோ இந்த லைவ் டெமோ வந்து கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் 100% சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்திருக்கிற ஆன்லைன் அப்ளிகேஷனோட ஃபார்ம். இது வந்து எந்த ஃபார்ம் எடுத்திருக்கிறேன்னா அலைடு ஹெல்த் கோர்ஸான டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபார்ம் மூலியமா ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் சொல்ல போறேன். இதுல வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க மேல பாத்தீங்கன்னா ஹோம் இருக்கும், அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், நேம், சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் ஆஃப். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹோம்னா ஸ்டார்டிங் பேஜுக்கு போவோம். இந்த அப்ளிகேஷன் நம்பர் இதுதான் வந்து நம்மளோட ரேங்க் லிஸ்ட்ல வந்து வரக்கூடிய அப்ளிகேஷன் நம்பர். அடுத்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா பெண்டிங். நான் இன்னும் சப்மிட் பண்ணல, அதனால இது பெண்டிங்னு வருது. இதே நேம் வந்து என் நேம் காமிக்குது. அடுத்தது சேஞ்ச் பாஸ்வேர்டு. நான் பாஸ்வேர்டு மறந்துட்டுனா பாஸ்வேர்டு கொடுக்கலாம். அதே இதுல நான் வந்து லாக் ஆன்ல இருக்க. இப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் லாக் ஆஃப் பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னா இன் பிட்வீன்ல நான் வந்து போகணும் அப்படின்னா லாக் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ எப்ப வந்து நம்மளோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தோம்னா இந்த பேஜ் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இதுல சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கிறதுனால நீங்க சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணிருக்கீங்களோ அது வந்து அப்படியே இருக்கும். டோட்டலா நம்ம எத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல சேவ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், செகண்ட் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், தேர்ட் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், ஃபோர்த் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அடுத்து 5th போட்டோ அண்ட் சிக்னேச்சர், 6th ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 6 ஆன்லைன் ஃபார்ம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க வேண்டியது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா கேண்டிடேட் நேம் அஸ் பர் 12th மார்க் ஷீட். 12th மார்க் ஷீட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் உங்களோட நேம். அதே மாதிரி இனிஷியல் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்களா லாஸ்ட் போட்டிருக்காங்களா நீங்க பார்க்கணும். அடுத்தது நேம் ஆஃப் தி ஃபாதர் வந்து அப்பா பேர் எழுதிடணும். நேம் ஆஃப் தி மதர் வந்து அம்மா பேரு. இனிஷியலும் அவங்களதும் அஸ்பர் அவங்க சர்டிபிகேட் வச்சிருந்தா ஃபர்ஸ்ட்ல போடணும், இல்லைன்னா லாஸ்ட்ல போடணும். இல்லைன்னா எந்த டீடு வச்சிருக்காங்களோ அதுல என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதிகமா, இல்ல ஆதார் கார்டுல எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் போடணும். அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்க எங்க பிறந்தீங்க அதை வந்து போடணும். ஓகே. அடுத்து பிளட் குரூப் வந்து என்ன, உங்களோட பிளட் குரூப். அடுத்தது டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் வந்து மந்த்துக்கு உண்டானது. ஓகேவா? எனது 1/1/2009 கொடுத்துருக்கேன். மந்த் வந்து இது பாருங்க 2010 2008 ஒரு 10. ஸோ அப்போ டேட்டு, மந்த், இயர். ஸோ நீங்க அங்கதான் போய் கிளிக் பண்ணணும், மேனுவலா டைப் பண்ணக்கூடாது. ஓகே. அடுத்தது வந்து ஜெண்டர் இங்க கொடுத்திருப்பாங்க, மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரான.
ஸோ உங்களுக்கு எது ஆப்ஷன் கரெக்டோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நேஷனாலிட்டி வந்து இங்க அதே மாதிரி பாருங்க, இந்தியன் அதர்ஸ். நம்ம எல்லாமே மோஸ்ட்லி இந்தியன் தான் வருவோம், அதனால இந்தியன் கிளிக் பண்ணியிருக்கேன். அதே நேட்டிவிட்டி எடுத்துட்டோம்னா தமிழ்நாடா அதர்ஸா, அப்ப நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரிலிஜன் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, ஜெயினிசமா, புத்திசமா, சிக்கிசமா, அதர்ஸா, அப்போ நம்ம ஹிந்து அப்படிங்கறதுனால நான் ஹிந்து கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா இங்க ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. ஸோ இந்த 6 கேட்டகரியில தான் கம்யூனிட்டி ரேங்க் பிரிப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த கேட்டகரியில தான் நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க. ஸோ இதுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வருதோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ட் நேம், இப்போ நீங்க எம்பிசி, டிஎன்சி அப்படிங்கும்போது ஜங்கம் அப்படிங்கறதுனால நான் ஜங்கம் கிளிக் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் கேஸ்ட் தான், கேஸ்ட் கேட்டகரி. இதுல வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல எந்த கேஸ்ட் இருக்குதோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தது வந்து ஆதார் நம்பர். ஸ்டூடெண்டோட ஆதார் நம்பர் தான் இதுல போடணும். அப்பாவோட ஆதார் நம்பர், அம்மாவோட ஆதார் நம்பரோ போடக்கூடாது. உங்களோட ஆதார் நம்பர். அதே மாதிரி உங்களோட ஆதார் நம்பர் இருக்கிற பிரகாரம் இப்ப என் பேரு இந்த இடத்துல அப்பா பேர் இருந்ததுன்னா சுகன்யா தேவி நாகராஜன் அப்படின்னு போடணும். இல்ல சுகன்யா தேவி மட்டும்தான் இருக்குதுன்னா சுகன்யா தேவி மட்டும். ஓகே. சோ இதுதான் பர்சனல் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சுதா? அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்ஃபர்மேஷன். இப்ப பாத்தீங்கன்னா இஷ்யூ டிஸ்ட்ரிக்ட் தருமபுரி எங்க இருந்தது, இஷ்யூ தாலுக் தருமபுரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். அதனால இஷ்யூ அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா யாரு இங்க பாருங்க, ரெவன்யூ டிவிஷன் ஆபீசர், சப் கலெக்டர், பிஏ, ஹெட் குவார்டர், ஜோனல், டெபுட்டி தாசில்தார், இப்படி வந்து எல்லாத்தையுமே கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து ஜோனல் டெபுட்டி தாசில்தார்னு கிளிக் பண்றீங்க. மேம் இது ஏன் நான் இதாவது கிளிக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உங்க சாம்பிள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. வந்து சாம்பிள், இங்க வந்து சர்டிபிகேட் நம்பர் இருக்கும். இந்த சர்டிபிகேட் நம்பர் தான் நம்ம வந்து எங்க எழுதுறோம், இந்த சர்டிபிகேட் நம்பர் தான் நம்ம இங்க எழுதுறோம். பிசியா, எம்பிசியா, எஸ்சியான்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. சோ இது பிசி அப்படிங்கறது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். எம்பிசிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க என்ன கேஸ்ட் கேட்டகரியோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஜோனல் டெபுட்டி தாசில்தார் நான் எப்படி சொல்றேன், இந்த பாருங்க. இது வந்து யாரு சைன் பண்ணிருக்கா, ஆர் குமாரவேல் அப்படிங்கிற ஒரு வந்து சைன் பண்ணிருக்காங்க. அவங்க யாரு டிசைக்னேஷன் சொல்லிட்டு இங்க வட்டாட்சியார் ஜோனல் டெபுட்டி தாசில்தார் இருக்கா. சோ இதனாலதான் நான் வந்து ஜோனல் டெபுட்டி தாசில்தார் கிளிக் பண்ணிட்டேன். என்ன இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து விழுப்புரம், தாலுக்கு வந்து திண்டிவனம் அப்படின்னு இருக்கா. சோ இங்க பாருங்க, தாலுக்கு வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, திண்டிவனம். அப்போ நான் வந்து திண்டிவனம் அப்படின்னு மாத்திக்கலாம். விழுப்புரம் இருக்கா, அப்ப நான் விழுப்புரம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இஷ்யூ டிஸ்ட்ரிக்ட் எங்க, அந்த தாலுக்கு அதிலேயே இருக்கும் திண்டிவனம். அந்த ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதிக்கணும், திண்டிவனம். ஓகே. அடுத்து அந்த சர்டிபிகேட் நம்பர் நான் காமிச்சிட்டேன். அடுத்தது வந்து இஷ்யூ அத்தாரிட்டி வந்து ஜோனல் டெபுட்டி தாசில்தார். அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ வந்து உங்களோட சர்டிபிகேட்லயே எப்ப டேட் 1/5/2024 வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், அதுல போய் 1/5/2024 அப்படின்னு சொல்லணும். இதுவும் அப்படியே தான். 1/5 வந்து மே மந்த். அப்ப இதுல போயிட்டு மேவை வந்து கிளிக் பண்ணும். இது வந்து இயரு 2024. ஸோ 24 1/5/1. ஸோ 1/5/2024. ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ வந்து என்ன, 1/5/2024. ஸோ இதுதான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்ஃபர்மேஷன். அடுத்தது கம்யூனிகேஷன் அட்ரஸ். கம்யூனிகேஷன் அட்ரஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இப்ப கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ். ஓன் ஹவுஸில் இருக்கிறவங்க வந்து கொடுக்கக்கூடியதான் பெர்மனன்ட் அட்ரஸ். கம்யூனிகேஷன் அட்ரஸ்னா இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு போறீங்க, அப்ப அங்க வந்து இப்ப டெம்பரரியா தான் இருக்கும். இப்ப வந்து நீங்க ஒரு 2 or 3 years இல்ல 1 yearல மாறிப்பீங்க. ஆனா இப்ப கம்யூனிகேஷன் அட்ரஸ்ங்கிறது இது. சோ பெர்மனன்ட் அட்ரஸ்ங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடிய உங்களுக்கு அட்ரஸ், அது வந்து சேஞ்சே ஆகாது. அதுமா பெர்மனன்ட் அட்ரஸ், அதை வந்து கொடுக்கணும். இப்போ நீங்க இருக்கிற இடம் சரி, இந்த பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சரி சேம் அப்படின்னா ரெண்டையுமே சேமா கொடுக்கணும். ஓகே. இது பாருங்க, விருப்பாட்சிபுரம் இது என்னோட அட்ரஸ்ங்கிறதுனால இது கொடுத்துருக்கேன் இங்கெல்லாம். இப்போ இங்கெல்லாம் நீங்க டைப் பண்ணிட்டீங்க. இத வந்து நம்ம காப்பி பேஸ்டும் பண்ணலாம். காப்பி இதுல வந்து போயிட்டு பேஸ்டும் பண்ணலாம். இப்ப பாருங்க, நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா இது வந்து யாரு புதுசா வந்து அப்ளை பண்றதுனாலும் ரொம்ப ஈஸியா இருக்கணும். எல்லா வேஸும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல இது எல்லா டீடைல்ஸும் சேம் தான், எனக்கு எதுவும் சேஞ்ச் இல்ல அப்படின்னா இந்த சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்கா, சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னாவே போதும். சி
இந்த பாருங்க, இது எல்லாத்தையுமே டெலிட் பண்றேன். கம்யூனிகேஷன் அட்ரஸ் இங்க இருக்கா? இப்போ இந்த சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கிளிக் பண்ணோன்னே இங்க இருக்கிற எல்லா டீடைல்ஸ் வந்துடும். இதெல்லாம் நான் ஃபீல்டை வந்து எரேஸ் பண்ணல, எரேஸ் பண்ணாம இருந்தாலும் இதில் இருக்கிறது அப்படியே வந்துடும். நீங்க மறுபடியும் டைப் பண்ண தேவையில்லை, காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறது. ஓகே, கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல ஃபீல்ட் ஆயிரும். அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் ஆர்த்தோபெடிக்கலி பிசிக்கலி டிசேபிள்ட் அப்படிங்கிறது வந்து இங்க 2 ஆப்ஷன் இருக்கும். எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் முடிச்சிட்டோம். பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம், கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கொடுத்தோம். எனக்கு வந்து பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அப்படிங்கறதுனால இந்த சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்னா அதையும் கிளிக் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்க இருந்தீங்கன்னா எஸ், இல்லைன்னா நோ கொடுத்துட்டோம். இப்போ இதுல எல்லா காலமுமே வந்து முடிச்சாச்சு. ஒரு தடவைக்கு 2 டைம்ஸ் வந்து எல்லா நம்பரும் செக் பண்ணிக்கிங்க. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ஃபீல்டும் கிரீன் கலர்ல இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணோம், நம்ம சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறோம். ஸோ அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அது வந்துருச்சு. ஸோ செகண்ட் ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஸ்டடிட் 6th 7th 8th 9th 10th 11th and 12th ஸ்டாண்டர்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எஸ், இல்லைன்னா நோ கொடுக்கணும். ஸ்டடிட் 6th 7th 8th 9th 10th 11th and 12th ஸ்டாண்டர்ட் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா மட்டும்தான் எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க நோ தான் கொடுக்கணும். ஓகே, எஸ் கொடுக்க கூடாது, அது தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி 6th இயர் ஆஃப் பாசிங் வந்து இங்கே கொடுத்திருப்பாங்க. 6th ஸ்டாண்டர்ட் உங்களோட சர்டிபிகேட் வச்சுட்டு, இல்லைன்னா இப்ப நீங்க 2026 கீழே இருந்து போங்க. 2026ல 12th முடிச்சீங்க, 2025ல 11th முடிச்சிருக்கோம், 24 23 24 21 20 உங்களோட 6th சர்டிபிகேட்லயும் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல், நேம் ஆஃப் த ஸ்கூல், எந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஸ்கூல் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, ஸோ இப்படி இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணி ஃபீல்டு இல்லையா, எல்லாத்துக்கும் எனக்கு ஒரே ஸ்கூலுங்கிறதுனால இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா பாருங்களேன். ஸோ இப்போ ஒரே ஸ்கூல் தான் அப்படின்னா ஒரு தடவை டைப் பண்ணா போதும், ஒவ்வொரு தடவை டைப் பண்ண தேவையில்லை, இதை டிக் பண்ணா போதும், நீங்களே ஃபுல் எல்லாத்துலயும் என்டர் ஆயிரும். அடுத்து ஸ்கூல் டைப்னா இங்கே ஆப்ஷன் இருக்கு பாரு, நீங்க வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபரா, இல்ல ஆங்கிலோ இந்தியனா, சிபிஎஸ்சியா, கார்பரேஷனா, ஃபாரஸ்டா, ஃபுல்லி எய்டடா, கவர்மெண்டா, ஐஎஸ்சியா, கல்லாரா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க எந்த ஸ்கூலோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கணும். கவர்மெண்ட்ங்கிறதுனால கவர்மெண்ட் கிளிக் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாமே கவர்மெண்ட். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க படிச்சீங்க அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கணும். அடுத்தது எந்த ஸ்டேட்டு, சில பேர் வந்து வேற ஸ்டேட்ல இருந்து படிச்சிருப்பாங்க, அப்போ வந்து வேற ஸ்டேட் வந்து நம்ம கொடுப்போம். டிஸ்ட்ரிக்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடுங்கிறதையும் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ல என்ன பார்த்தோம், 6th to 12th வரைக்கும் தமிழ்நாடு ஸ்கூல்ல படிச்சோம்னா அதனாலதான் தமிழ்நாடு மட்டும் வருது. எஸ், இதே ஒருவேளை நோ கொடுத்தோம்னா இங்க பாருங்களேன், நோ கொடுத்தோம்னா நீங்க தமிழ்நாட்டுல படிக்கல, அதனால தமிழ்நாடு இல்ல டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அதர்ஸ்னு வரும். அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் இல்லைன்னா அதர்ஸ்னு வரும். இந்த அதர்ஸ்ல வந்து அந்தமான டெல்லியா, சண்டிகரா அந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க தமிழ்நாடு எஸ்ன்னு கொடுத்தா இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து தமிழ்நாடுல இருக்கிற டிஸ்ட்ரிக்டா வரும், தமிழ்நாடுன்னு மாறிடும். நீங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இல்ல அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருந்ததுன்னா நோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க அதர்ஸ் வரும். இந்த அதர்ஸ்ல அதர்ஸ் தான், எந்த நீங்க ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? இப்ப நான் எஸ்ன்னு கிளிக் பண்ணதுனால இது தமிழ்நாடுன்னு மாறிடுச்சு. அடுத்தது ஸ்டடிட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறதுனால நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுல டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் தருமபுரி. இதுல வந்து எல்லாமே கிளிக் பண்ணி தான் ஆகணும் இந்த ஃபீல்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு பக்கம் சில பேர் படிப்பாங்க, அதனால எந்தெந்த ஏரியாவோ அந்தந்த ஏரியால, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு, கரூர், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு தேவையோ, கிருஷ்ணகிரி, ஸோ இந்த மாதிரி எல்லாம் கிளிக் பண்ணிட்டு அடுத்தது வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட். ஒவ்வொரு டைமும் முடிச்சுட்டு இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு 2 டைம்ஸ் செக் பண்ணிட்டு எல்லாம் கிரீன் ஃபீல்டா மாறினதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன். அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா
குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரி, கண்டிப்பா ஹையர் செகண்டரி தான் இருக்கும், ஹையர் செகண்டரி. ஓகே, எஸ்எஸ்சியா, சிபிஎஸ்சியா, ஐஎஸ்சியா அப்படிங்கிற போது நம்மளோட ஆப்ஷன் ஹையர் செகண்டரி. ஸோ நீங்க எதோ அதுவோ இல்ல பாஸ்ட் ஆல் தி சப்ஜெக்ட் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னாலும் ஹையர் செகண்டரி தான் வரும். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், நேம் ஆஃப் த போர்டு நம்ம தமிழ்நாடு போர்டு தான் அப்படிங்கறதுனால அதை கிளிக் பண்ணிடுறேன். பாஸ்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஹையர் செகண்டரி இன் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணிட்டீங்களா, செகண்ட் அட்டெம்ப்டா, தேர்ட் அட்டெம்ப்டா, மோர் தென் தேர்ட் அட்டெம்ப்டா அப்படிங்கறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். செகண்ட் அட்டெம்ப்டா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா அப்படிங்கறத. அடுத்தது ஹையர் செகண்டரி ரோல் நம்பர். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதுல இங்க இருக்கா பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் அங்க டைப் பண்ணணும். ஓகே, அடுத்தது ஹையர் செகண்டரி குவாலிஃபிகேஷன் இயர், எந்த இயர்ல நீங்க பாஸ் ஆனீங்க. மோஸ்ட்லி இது 2026ங்கறனால 26 இயர். அடுத்தது ஹையர் செகண்டரி குரூப் கோட். இது எல்லாத்துக்குமே டவுட்டும் எங்க இருக்கும் அப்படிங்கிறது. இங்க பாருங்க குரூப் கோட், ஜெனரல் எஜுகேஷன், இதுதான் குரூப் கோட். இங்க கொடுத்திருக்காங்களா குரூப் கோட் அண்ட் நேம். ஸோ 2502 அப்படிங்கறதா குரூப் கோட். இது வந்து எம்இஎஸ்ஐடி நம்பர். ஓகேவா, இதுதான் எம்இஎஸ்ஐடி நம்பர். இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த எம்இஎஸ்ஐடி நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் நீங்க உள்ளுக்குள்ளேயே போவீங்க. இதுதான் எம்இஎஸ்ஐடி நம்பர். அண்டர்கோயிங் ஆர் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நீங்க ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களா, இல்ல ஏதாச்சும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களா, ஏதாச்சும் படிச்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எதுவும் இல்லைன்னா நோ, ஏதாச்சும் இருக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாச்சும் இருக்குன்னா எஸ் கிளிக் பண்ணணும். ஓகே, அடுத்தது மிக முக்கியமான இடத்துக்கு மட்டும் இதுல ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம ஹையர் செகண்டரியில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இது வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, மேம் இதுல நான் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஆனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் 4 ஆப்ஷன் தான் இருக்கு, பயாலஜி பியூர் சயின்ஸ்க்கு உண்டானதே இல்லையேங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் இதுலயும் இங்க பாருங்களேன், இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பியூர் சயின்ஸ் அப்படின்னு என்ன, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி தான் வரும். அப்போ எப்படி இந்த பையன் என்டர் ஆகும்? ஏன்னா மேக்ஸ் மார்க் என்டர் பண்ணாம நீங்க போகவே முடியாது. பயாலஜினால பாட்னி, ஜுவாலஜி போட்டா மேக்ஸ் வந்து நம்ம ஜீரோவும் போடக்கூடாது. ஏன்னா இந்த ஃபீல்டு என்டர் பண்ணாம இங்க பாருங்களேன், என்டர் பண்ணாம நீங்க போனீங்கனாலும் போக முடியாது அடுத்ததுக்கு. ஏன்னா இது ரெட் கலர் ஷோ ஆகாது. இப்போ இதை நான் என்ட்ரே பண்ணல, இங்க பாருங்க சேவ் கொடுத்தா சேவே ஆகாது. ஏன்னா பிகாஸ் திஸ் ஷோஸ் இன் ரெட் கலர். அப்போ என்னன்னு யோசிக்கும் போதுதான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன். இப்ப நான் ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்தேன், ஆனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அவன் மேக்ஸே படிக்கல, ஆனா இந்த ஃபீல்ட கிளிக் பண்ணலனா எப்படி வந்து அவங்க வந்து அடுத்த சேவ் அண்ட் ப்ரொசீட் போக முடியாது. சோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நான் வந்து எங்க போனேன், ப்ராஸ்பெக்டஸ்க்கு போனேன். ப்ராஸ்பெக்டஸ்ல டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக்கு என்ன கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட், இல்லைன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வித் எனி அதர் சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் தான் வந்து இதுல ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சவங்க, இல்லைன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதுக்கு தான் ப்ராஸ்பெக்டஸ கண்டிப்பா கட்டாயமா படிக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அவன் மேக்ஸ் கிடையாது. சோ இந்த டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி கோர்ஸ் வந்து அந்த பையனால படிக்க முடியாது. இதே பாருங்களேன், டிப்ளமோ இன் நியூரோ சர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் எடுத்துட்டீங்கன்னா இது 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். இங்க என்ன வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ். சோ பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்களும் போலாம், பாட்னி, ஜுவாலஜி படிச்சவங்களும் போலாம். சோ நான் சர்வீஸ் கேண்டிடேட்னா நீங்க தான் 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க. ஓகேவா, சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் நான் ஒவ்வொன்றும் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டஸையும் நான் வந்து என்னென்னு சொல்லி நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். சோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதோ அந்த பிடிச்சமான கோர்ஸ் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா ஒரு தடவை என்ன வீடியோ போய் பாருங்க, அந்த ப்ராஸ்பெக்டஸ் ஒரு தடவை பாருங்க. அதுல சிம்பிளிஃபைடா என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாங்கிறத நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். சோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, இது நோட் பண்ணி இதை வந்து ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி கேட்டு அவங்களும் செக் பண்ணி அவங்களுக்கும் தெரியாம மறுபடியும் நான் ப்ராஸ்பெக்டஸ் போய் ஒரு தடவை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த எலிஜிபிலிட்டி தெரிஞ்சது. சோ அப்புறம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பியூர் சயின்ஸ்ல பாட்னி, ஜுவாலஜி தானே தேவை, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பியூர் சயின்ஸ் என்ன 4th ஆப்ஷன்ல இந்த பாட்னி, ஜுவாலஜி போட்டு இந்த 100 மார்க்ஸ் இங்க இருக்கா,
இந்த 100 மார்க்ஸை கிளிக் பண்ணிட்டு மேக்ஸ் இல்லைல்ல, அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் கேட்கலனா மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா 0 போட்டுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருவாங்க. சோ இந்த பையன் இந்த கோர்ஸுக்காக அப்ளை பண்ணிருக்கிறான், இந்த கோர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தானா அவனுக்கு என்ன இருக்கும், அவனுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்காது. ஏன்னா அவனோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து என்ன, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இந்த கோர்ஸ்க்கே போக முடியாது. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அதனால ப்ராஸ்பெக்டஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் படிக்கிறது. பிஃபோர் அப்ளைங் எனி கோர்ஸ் யூ மஸ்ட் ரீட் தி ப்ராஸ்பெக்டஸ் கம்ப்ளீட்லி அண்ட் ஃபுல்லி அண்ட் தரவுலி. ஓகேவா, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா, இப்ப புரிஞ்சுதா? இது வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன். இதுல வந்து எல்லாமே சொல்லிட்டோம், என்ன குரூப் கோட் இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன மார்க்ஸ்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன ஆகுது, சேவ் அண்ட் ப்ரொசீட். சோ அடுத்தது வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப முக்கியம். உங்களோட மதர் டங் என்ன கேட்கறாங்க, மதர் டங்க்னா தாய்மொழி. நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கலாம், ஆனா நீங்க தெலுங்கு பேசுறவங்களா இருந்தா தெலுங்கு தான் கிளிக் பண்ணணும், உருது பேசுறவங்களா இருந்தா உருது தான் கிளிக் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க எந்த மலையாளமோ கன்னடமோ எது பேசுறீங்களோ அதைத்தான் நீங்க கிளிக் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால எப்பவுமே தமிழ் தான் மதர் டங்கு அப்படிங்கிறது இல்ல. சோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சீங்களா, இங்கிலீஷ் மீடியத்துல பண்ணீங்க, அதர்ஸ்னா சில பேர் வந்து பிரெஞ்சு எடுத்திருப்பாங்க, சோ அதர்ஸ கிளிக் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணீங்க. இங்கிலீஷ் மீடியமா தப்பு, தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருந்தா இங்கிலீஷ் மீடியம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பேரண்ட் ஆக்குபேஷன். இதுல நிறைய இருக்கு. அப்பாவோட பிசினஸ் மெயின் எடுத்துக்கங்க. இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்டா, சென்ட்ரல் கவர்மெண்டா, இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றது, பிசினஸ் வச்சிருக்கிறது, இதே ஃபார்மரா இருந்தாங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஏதாச்சும் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன் கிளிக் பண்ணல, ஒர்க் பண்றவங்களா இருந்ததுதான். இதே ப்ரொஃபஷனல் அப்படின்னா வந்து டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரொஃபஷனல் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். அடுத்தது வந்து அதர்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேற ஏதாச்சும் இந்த டெய்லி வேஜஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஆனுவல் ஃபேமிலி இன்கம்னு இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா 1 lakh, பிலோ 1 lakh இதெல்லாம். சோ 1 lakh to 2 lakh இருந்து நீங்க எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் பினான்சிங் காலேஜ்ல ஃப்ரீயா வந்து என்ன கொடுப்பாங்க, டியூஷன் ஃபீஸ் கொடுப்பாங்க. சோ இந்த ஆனுவல் ஃபேமிலி இன்கம் இதையும் வச்சுட்டு நீங்க இன்கம் சர்டிபிகேட்டும் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நம்பர், இது நேட்டிவிட்டி அப்படிங்கிற நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இப்படிதான் இருக்கும். இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சர்டிபிகேட் நம்பர் இருக்கும்ல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இப்பதான் சப்மிட் பண்ணிக்கிறீங்க, இந்த ரெசிப்ட் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும், எப்ப டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வராங்களோ அப்ப நேட்டிவிட்டி சர்டிபிகேட் சப்மிட் பண்ணா போதும். அதே மாதிரி ரீஜனல் சர்டிபிகேட் வேணுமான்னு கேக்குறீங்க. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நான் திரும்பவும் சொல்றேன், ஆன்லைன் அப்ளிகேஷன் தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் மட்டும் கொடுத்தா போதும், ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட் தேவை கிடையாது. அந்த நம்பர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. பாருங்களேன், இந்த இடத்துல நீங்க நம்பர் நான் கொடுக்கவே இல்லை, ஆனா பாருங்க கிரீன் கலர் தான் ஷோ ஆகுது. இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தான் கேக்குறாங்க. எதுக்காக நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வேணும்னா, நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட காஸ்ட் கேட்டகரியை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இல்லைன்னா நீங்க தமிழ்நாடுங்கிறது ப்ரூஃப் ஆகாது. அதனால உங்களை எல்லாமே ஓசி கேட்டகரியில தான் வைப்பாங்க. ரெசிடென்ட் சர்டிபிகேட் அவங்களுக்கு தேவையில்லை. இதே அதர் ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்கன்னா அவங்க போனஃபைட் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும். கண்டிப்பா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அவங்களுக்கு தேவையில்லை, ஆனா போனஃபைட் சர்டிபிகேட் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். கிளியர் ஆயிடுச்சு அது? எஸ். அடுத்தது நேட்டிவ், எந்த இப்போ இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா டவுன் ஆஃப் திருத்தங்கால், தாலுக் ஆஃப் சிவகாசி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கா. அப்போ தாலுக் ஆஃப் சிவகாசி டவுன்ல தான் இருந்து வந்திருக்காங்க. அதனால வந்து இங்க பாருங்களேன், கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, டவுன்ஷிப்பா, டவுன் பஞ்சாயத்தான, அப்ப நம்ம டவுன் சொல்லி கிளிக் பண்ணிக்கணும். அடுத்ததும் அதேதான், டவுன் பஞ்சாயத் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கணும். ஸ்கூல் அங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுன்ல இருந்து வருவாங்க, ஆனா முனிசிபாலிட்டி ஸ்கூல்ல வந்து படிப்பாங்க, அப்ப முனிசிபாலிட்டின்னு கிளிக் பண்ணிக்கணும். என்ன நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், விருதுநகரா, அதனால விருதுநகரை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா என்னன்னா, இது வரைக்கும் உங்களோட ஃபேமிலியில யாருமே படிக்கல, நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆகுறீங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கிராஜ் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன்ல எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நோன் தான் கொடுக்கணும். புரியுதா? உங்களோட பிரதரோ சிஸ்டரோ யாராச்சும் அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆகியிருந்தாங்க, டியூஷன் ஃபீஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நீங்க நோ தான் கொடுக்கணும், எஸ் கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க வாங்கிட்டாங்க, நீங்க வந்து முதல் பட்டதாரி கிடையாது.
அவங்கதான் முதல் பட்டதாரி. அப்போ நீங்க நோ தான் கொடுக்கணும். அவங்க வாங்கினதுனால அவங்களுக்கு எஸ். இது புரிஞ்சுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ நம்ம எல்லா ஃபீல்டுமே கிளிக் பண்ணிட்டோம். எல்லா கிரீன் கலரா மாறிடுச்சு. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறோம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்புறம் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லிக்கிறாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா அப்லோட் போட்டோகிராஃப் இங்க என்ன சொல்லிக்கிறாங்க 35mm into 45mm இல்ல 50 KB and 100 KB. சோ என்னோட போட்டோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 50 KB 80 KB இது. அதனால வந்து இங்க கரெக்டா போய் வந்துருச்சு. இது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட டெஸ்க்டாப்ல வந்து சேவ் பண்ணிருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் டவுன்லோட்ஸ்ல வந்து இத சேவ் பண்ணி வச்சிருந்தேன். சோ அங்க போட்டோ வச்சிருந்தேன். அத வந்து அங்க போயிட்டு இப்படி கிளிக் பண்ணீங்கன்னாவே 100% கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருதா, இந்த மாதிரி வந்துரும். அடுத்தது வந்து சிக்னேச்சரும் அதே மாதிரி தான். சிக்னேச்சர் ஆல்ரெடி அங்க வச்சிருந்தேன். அந்த அந்த டவுன்லோட்ஸை போய் கிளிக் பண்ணிட்டு இங்க இதே மாதிரி செலக்ட் சிக்னேச்சர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ டவுன்லோட்ஸோ டாக்குமெண்ட்ஸோ எங்க இருக்கோ, என்னோடது வந்து இங்கதான் இருக்கு. சோ அதை வந்து இப்படி கிளிக் பண்ணோம்னா என்ன ஆயிடுச்சுங்க, இப்படி கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்துருச்சு. அடுத்தது கீழே எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் பிடிஎஃப் ஃபைல வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே டவுன்லோட்ஸ்ல வச்சிருக்கேன். இந்த பிடிஎஃப் ஃபைல நான் எடுத்துக்கிட்டேன். இது ஓபன் கொடுக்கலாம் இல்லைன்னா அடுத்தது இங்க பாருங்களேன், செலக்ட் ஃபைல் கிளிக் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலையும் எனக்கு 100% கம்ப்ளீட்னு வந்ததுன்னா நீங்க கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணணும், இந்த 10th இங்க என்ன சொல்லிருக்காங்களோ அந்த மார்க் ஷீட்டை SLC mark sheet இங்க என்ன சொல்லிருக்காங்க, the below attachments must be in PDF format. If any document has more than one page, merge all pages in a single PDF and it should be less than 3 MB. மோர் தென் ஒன் பேஜ், அதாவது ஃப்ரண்ட் பேஜ் எடுக்கணும் பேக் பேஜ் எடுக்கணும், ரெண்டையும் பிடிஎஃப் மாத்தி இதுல அப்லோட் பண்ணணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் வந்து ஒவ்வொரு மார்க் ஷீட்லயும் எடுக்கணும். ஓகே. அடுத்து டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் சொல்லியிருக்காங்க, +1 மார்க் ஷீட், ஹையர் செகண்டரி மார்க் ஷீட். ஸோ 10th 11th 12th 3 மார்க் ஷீட் இது பண்ணிரும். அடுத்தது டிசி சர்டிபிகேட். ஓகே. அடுத்தது கேண்டிடேட் ஆதார் சர்டிபிகேட். அப்படின்னா நீங்க தான் ஸ்டூடெண்ட் தான், அப்பாவை சப்மிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது பர்த் சர்டிபிகேட். உங்களோட பர்த் சர்டிபிகேட் இருக்கும்ல, அதை அப்லோட் பண்ணும். நான் இப்ப வந்து சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக எல்லாத்தையும் அதைவே பண்றேன். ஆனா நீங்க கரெக்டான சர்டிபிகேட் பண்ணணும். அந்த ஸ்டார் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் மேண்டேட்ரி. ஓகே. கம்யூனிட்டி இஸ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் மேண்டேட்ரி. அதனால இந்த ஸ்டார் போட்டிருக்குல்ல நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணும். இன்னும் யாராச்சும் வாங்கலைன்னா போய் வாங்கி இப்ப வச்சுக்கோங்க. அதோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது ஒரிஜினல் ஷோ பண்ணிக்கலாம். இது ஒரு பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஸ்டார் போட்டிருக்காங்களா, அப்போ இது ஹைலி மேண்டேட்ரி. இல்லைன்னா சொல்லக்கூடாது. போய் இ சேவை மையத்திலயோ இல்ல டிஎஃப்சி சென்டர்லயோ நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா. அடுத்தது பேரண்ட் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட். ஸோ இதுல எதை வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். பேரண்டோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணலாம், ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் எல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு மினிமம் எனி ஒன் டாக்குமெண்ட். ஸோ எல்லாம் இருந்தாலும் அதை பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணியும் பண்ணலாம். இல்லைன்னா கண்டிப்பா ஒரு டாக்குமெண்ட் வந்து இதுல இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு தடவை கிளிக் பண்ணா போதும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாமே 100% கம்ப்ளீட்டட் அப்படின்னு காமிக்க இந்த மாதிரி காமிக்கணும் நீங்க அப்லோட் பண்ணும்போது. ஸோ எல்லாம் காமிச்சிருச்சு. அடுத்து என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் ஃபைனல் அப்ளிகேஷன். நான் அதுலயே சொன்ன ப்ரீவியஸ் வீடியோலயே இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னோடது எப்படி இருக்கு, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இதுல எல்லாருமே கண்டிப்பா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. இதை டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இதுல செக் பண்ணணும்.
ஓகே, அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இதுல பொறுமையா செக் பண்ணுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பண்ணிட்டு அப்புறம் டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கோமா? ஸோ எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்றீங்க, இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பா இதை ஒரு டவுன்லோடு பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இதுதான் பிரிண்ட் அவுட் ஆப்ஷன். ஸோ போனீங்கன்னா அங்கேயே நீங்க இப்போ இ-சேவை மையத்திலேயே போய் இது பண்றீங்கனாலும் இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இங்க பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்க சர்டிபிகேட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, வேண்டாம் எனக்கு இப்போ வேண்டாம், கேன்சல் பண்ணிட்டேன். இந்த பிரிண்ட் அவுட் கொடுக்குறோம், இல்லைன்னா டவுன்லோட். இது டவுன்லோட் ஆப்ஷன். இது வந்து உங்களோட சிஸ்டம்ல நீங்க பண்றதா இருந்தனா டவுன்லோட் ஆயிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன இங்க கடைசியா சொல்லியிருக்காங்க, ஐ டூ ஹியர்லி solemnly affirm. இது கரெக்டா நான் கொடுத்துருக்கேன் எல்லா டீடைல்ஸ். If I fail to produce any necessary documents at any stages of counseling, admission or any wrong information furnished in the application form, I aware that selection committee has rights to disqualifying me and remove from this year admission and merit list அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இமெயில்ஸ்ல அப்ளை பண்ணலைன்னா கண்டிப்பா போய் அப்ளை பண்ணிருங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன, எடிட் அப்ளிகேஷன் அப்படின்னா இங்க எடிட் கொடுக்கலாம், இல்லைன்னா பேக் போய்க்கலாம். பேக் போனீங்கன்னா இங்க இதுக்கு முன்னாடியே போனதுக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க. சோ இந்த மாதிரி வந்து சுகன்யா தேவி எம்பிசி ஃபீமேல் இது ஒரு இடம் செக் பண்ணிக்கணும். 2026 பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர், போட்டோ. அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட். ஒன்ஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் பிகம்ஸ் நாட் சேஞ்சபிள். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அது வரைக்கும் நீ 10-20 தடவை கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப மேக் பேமெண்ட் நான் கிளிக் பண்றேன். இந்தியன் ஓவர்சீஸ், எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி. ஸோ இதெல்லாம் ஜிபே இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிளிக் பண்றீங்க. ஸோ நெட் பேங்கிங் வழியா தான் நம்ம இது பண்ணுவோம். நெட் பேங்கிங் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஸோ ஐஓபி நெட் பேங்கிங்கோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. யூபிஐ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, கிளிக் பண்ணிட்டு பே நவ். ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் இதுலயே ரெஜிஸ்டர் ஆயிடும். இங்கே சேவ் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆயிரும். சைன்இன் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அக்கௌண்ட் கிரெடிட்டட், இமேஜஸ் அப்லோடட், பேமெண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, அப்ளிகேஷன் சப்மிட்டட் இதெல்லாம் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்றோம், என்னோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இன்னும் பெண்டிங் தான், நான் அமௌண்ட் கொடுக்கல. அக்கௌண்ட் கிரியேட்டட் பண்ணிட்டேன், இமேஜ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டேன், பேமெண்ட் கம்ப்ளீட்டடா நோ, அதனாலதான் இது ரெட் கலர்ல காமிக்குது. அப்ளிகேஷன் சப்மிட்டட் வந்து நான் என்ன சப்மிட் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்றேன், எனக்கு எடிட் பண்ணும் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. ஓகே, மறுபடியும் எடிட் பண்ணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்தே போகுது. பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அடுத்தது போட்டோ அண்ட் சிக்னேச்சர், ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன். ஸோ இது எல்லாம் சர்வ் அண்ட் ப்ரெசென்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க 2 times 3 times செக் பண்ணிக்கிங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் பே பண்ணும்போது, ஆன்லைன் ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது அவசரப்படாதீங்க. ஓகேவா, எல்லாம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கிறோம். ஸோ போட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாம் பண்ணியாச்சு. இது நெக்ஸ்ட் ப்ரிவ்யூல எல்லாம் பார்த்தாச்சு. இதுல அண்ட் டியூ ஹியர் பை பண்ணிட்டேன். இது பிரிண்ட் அவுட் நீங்க எடுத்து வச்சுக்கணும். எடிட் அப்ளிகேஷன்னா நீங்க போகலாம் பேக்கு, இல்ல பேக்கை கூட கிளிக் பண்ணலாம். எடிட் அப்ளிகேஷன்னா இங்க போயிருவோம். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் போகும். ஸோ அதனால நீங்க எத்தனை தடவை வேணாலும் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போகலாம். இந்த டீடைல்ஸ் எதுவுமே மாறாது. ஓகேவா, அதனால எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டாம். கரெக்டா நீங்க பேமெண்ட் பண்ற வரைக்கும் நீங்க எத்தனை தடவை வேணாலும் எவ்வளவு வேணாலும் நீங்க இது பண்ணலாம். ஆனா பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எதையுமே மாத்த முடியாது. அதுதான் ஒரே ஒரு ஆப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஆயிருது. இப்ப கூட எடிட் அப்ளிகேஷன் பாருங்க இருக்கு, இதை கிளிக் பண்ணீங்கன்னா போயிடலாம். மேக் பேமெண்ட், important instruction, select any one of the following gateway, do not pay more than once, application fee is non refundable. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு தடவை பே பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்புறம் வந்து ஒரு தடவைக்கு மேல பே பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் தான் நீங்க எடுக்கணும். ஹெச்டிஎஃப்சி பேங்கா, எஸ்பிஐ, இந்தியன் ஓவர்சீஸா, பேங்க் ஆஃப் பரோடாவா, இந்தியன் பேங்கா. ஸோ இந்த மாதிரி நான் காமிச்சேன்ல,
என்ன இந்தியன் ஓவர்சீஸ் கிளிக் பண்ணா ஹெச்டிஎஃப்சி எதுனாலும் ஓகே. டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் பேமெண்ட் டைப் இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் வந்து ₹300. ஏன்னா இது டிப்ளமோ கோர்ஸ்னால 300, டிகிரி கோர்சஸ்னா 500 வரும். ஓகே. ஐஓபி நெட் பேங்கிங் இதுக்கு சார்ஜ் இல்ல. வில் பி டிஸ்பிளேட் ஆன் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே. இன்டர்நெட் பேங்கிங் இதுல ஏதாச்சும் பண்ணீங்கன்னா இதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பே நவ் அண்ட் டு பே வித் யூபிஐன்னு வந்துருச்சா. ஸோ இதுல ஸ்கேன் பண்ணி என்டர் யூபிஐ ஐடி, அதுல ஐபி ஐடி வரும், அதை வந்து என்டர் பண்ணிட்டு நீங்க பே பண்ண வேண்டியதுதான். ஓகே. என்னால இப்ப பே பண்ண முடியாது, ஏன்னா என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ராங். இதுதான், இவ்வளவுதாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்றது. எடிட் அப்ளிகேஷன், பேமெண்ட் ஹிஸ்டரி, சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் ஆஃப்னா. ஸோ நான் இன்னும் அமௌண்ட் பே பண்ணல, அதனால தான் மறுபடியும் இது ஷோ ஆகுது. அக்கௌண்ட் கிரியேட்டட், இமேஜ் அப்லோடட், பேமெண்ட் கம்ப்ளீட்டட், அப்ளிகேஷன் சப்மிட்டட். ஸோ எனக்கு இவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இன்னும் பெண்டிங் தான். எடிட் அப்ளிகேஷன் போகணும்னா போய்க்கலாம், பேமெண்ட் ஹிஸ்டரினும் போகணும்னா அதை மட்டும் போய்க்கலாம், சேஞ்ச் பாஸ்வேர்டு, அப்புறம் லாக் ஆஃப். ஸோ நான் எடிட் அப்ளிகேஷன்ல பார்த்துட்டேன், இப்போ லாக் ஆஃப் கொடுக்குறேன். ஓகே. லாக் ஆஃப் கொடுத்துட்டா மறுபடியும் இங்க வந்துருவோம். இவ்வளவுதான் இந்த டிப்ளமோ கோர்சஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது. கண்டிப்பா இதே மாதிரி தான் எல்லா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மும் 2-3 ஃபீல்டர்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதுவும் அந்த மார்க் என்டர் பண்ற ஃபீல்ட் மட்டும் தான் டிஃபர் ஆகும். இது வந்து லைவ் டெமோவா, கண்டிப்பா உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எந்த அளவுக்கு ப்ராஸ்பெக்டஸ் முக்கியங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.